வணக்கம். எக்ஸாமினேஷன் ஃபியர், பரீட்சை பயம் அனைத்து மாணவர்களுக்கும் ஏன் ஏற்படுகிறது, எப்படி ஏற்படுகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, இறுதி ஆண்டு பரீட்சை தொடங்க உள்ளது. பரீட்சை என்பது நாம் அந்த ஆண்டில் கற்ற அனைத்தையும் சோதனை செய்து மதிப்பிடுவதாகும். பரீட்சை பயம் யாருக்கு ஏற்படுகிறது என்றால் அது பாரபட்சமன்றி எல்கேஜி மாணவர்கள் முதல் ஐஏஎஸ் மாணவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்படுகிறது. அனைத்து மாணவர்களுக்கு மட்டுமா ஏற்படுகிறது என்றால் இல்லை, இது அனைத்து மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் பரீட்சை பயம் ஏற்படுகிறது. மாணவர்களே, இந்த பதிவை பார்த்து உங்கள் பயத்தை போக்கி பரீட்சைக்கு தயாராகுங்கள். பரீட்சை வந்தாலே மாணவர்கள் அனைவரும் பயந்து சிரமப்பட்டு படிக்கிறார்கள், விரக்தியும் அடைகிறார்கள். பரீட்சைக்கு தயார்படுத்துவதே ஒரு கடின முயற்சியாக அனைத்து நிலை மாணவர்களுக்கும் அமைகிறது. பரீட்சை பயம் என்பது மனதில் ஏற்படும் அழுத்தமே. இந்த பயத்திலிருந்து வெளியேற அதிகமான அறிவை வளர்த்து தெளிவு பெற வேண்டும். பரீட்சை பயம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வேறுபடும். இதற்கு காரணம் அதிக எதிர்பார்ப்பு, தயாரிப்பு இன்மை, தோல்வி ஏற்படும் என்ற பயம். பரீட்சை பயத்தின் பாதிப்பு மாணவர்களின் செயல்திறனை குறைத்து எதிர்மறையான எண்ணங்களை வளர்க்கும். மாணவர்கள் பரீட்சை கவலையை நீக்க இனிவரும் உத்திகளை முயற்சி செய்யுங்கள். பரீட்சைக்கான உத்தி: படிப்பதை சீக்கிரம் தொடங்குங்கள். பரீட்சை காலத்திற்கு முன்பே படிக்க வேண்டி உள்ளது. சிறப்பான பயிற்சி: முன்பு நடந்த ஆண்டு தேர்வுக்கான கேள்வித்தாள்களை படித்து இந்த பரீட்சையின் வடிவத்தை அறிந்து பழகிக்கொள்ள வேண்டும். சில கடினமான பகுதிகளை பற்றி உங்கள் ஆசிரியர்கள், தோழர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் உதவியை நாட வேண்டும். பரீட்சை பயத்தினை குறைக்க மனத்தெளிவு மற்றும் தளர்வு தேவைப்படுகிறது. இதை யோகா அல்லது தியானம் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். பரீட்சையின் பொழுது வெற்றி பெறுவோம் என்பதை மட்டுமே கற்பனை செய்யுங்கள். உங்கள் நம்பிக்கையை எப்பொழுதும் அதிகரிக்க வேண்டும். பரீட்சையின் போது இரவில் அதிக நேரம் படிக்கும் முறையை தவிர்க்கவும் மற்றும் முறையான உணவு உண்ணுதல், தூக்கம் இவற்றை உறுதிப்படுத்துங்கள். மாணவர்களது அறிவுத்திறன் ஒவ்வொருவருக்கும் உறுதியாக மாறுபடும். ஆகவே உங்களின் அறிவுத்திறனை மற்ற எவர்களோடும் ஒப்பிடக்கூடாது. உங்கள் அறிவுத்திறனை வளர்ப்பதை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். மாணவர்கள் சிறந்த பிளான் செய்து படிக்கவும், குறிப்புகளை எடுத்துக்கொள்ளவும், வாரம் ஒரு முறை டார்கெட் அமைத்து அதை செயல்படுத்துங்கள். மேலும் படித்தது மறக்காமல் இருக்க ஆழ் மனதில் பதியும் வகையில் படிக்கவும் மற்றும் பதிவுகளை அடிக்கடி மீட்டெடுத்து சரிபார்க்கவும். பரீட்சையில் படிக்கும்போது ஒவ்வொரு நிலையிலும் முடிந்த பிறகு நீங்களே உங்களுக்கு சிறிய பரிசை எடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்களை உத்வேகப்படுத்தும். பரீட்சை எழுதும் பொழுது கவனிக்க வேண்டிய சில அம்சங்கள்: கேள்வியை சரியாக படித்து புரிந்து கொண்டு பதிலை தெளிவாகவும் விளக்கமாகவும் எழுத வேண்டும். ஹாய் மாணவர்களே, இப்பொழுது உறுதி செய்யுங்கள், நோ மோர் எக்ஸாம் ஃபியர். பரீட்சை பயம் என்பது இல்லை. மாணவர்களே, நீங்கள் நம்பிக்கையுடன் பரீட்சையை எதிர்கொள்ளுங்கள். இந்த பதிவு பயனுள்ளது என நம்புகிறோம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப். ஜூபோ கேரின். நன்றி. உங்கள்
வேல் முருகன்.